ஆகையால் நம்ம இருக்க வேண்டிய இடம் இங்கே தான். குயவன் இங்கே இருக்கிறாரு. குயவன் இங்கே இருக்கிறார். குயவனா தெரியுமா? களிமண்ணில் பாத்திரங்கள் செய்கிறவங்க. அப்படி செய்கிற இடத்துல களிமண் இருந்தால் தான் அவர்கள் பாத்திரங்களை செய்ய முடியும். அவங்களுக்கு விருப்பப்பட்ட பாத்திரங்கள், அவங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைன், ஆர்டர்ஸ், ஆளுங்க எந்த மாதிரி பாத்திரங்களை ஆர்டர் பண்ணுறாங்களோ அதை அவங்க செய்வாங்க. அந்த மாதிரி நம்முடைய தேவன் குயவனாக உருவாக்கக்கூடியவராக இங்கே இருக்கிறார். அப்போ நாம் உருவாக்கப்பட வேண்டும்னா நம்ம இங்கே வரணும். இங்கே வந்தால் தான் அவர் உருவாக்கும். நான் வீட்டிலே இருந்துக்கிட்டே நீ உருவாக்குவார்னா அது சரியான காரியம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஒன்று கூடுதல்னா ஒன்று கூடுதல். ஓகே, மற்ற நாள்லாம் வீட்டில் இருங்க, பிரச்சனை இல்லை. வேலைக்கு போயிட்டு வந்து நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஆண்டு உங்கள் மற்ற இடத்துலலாம் நீங்கள் இருக்கும்போது ஆண்டு அங்கங்கே செய்வார், தேவைப்பட வேண்டிய செய்வார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று கூடுதல் நம்ம இங்கே தான் வரணும். இங்கே வந்தால் தான் செய்வார். ஆமென். திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகிற பையன் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் உட்காந்தா ஸ்கூலில் நடக்கிற காரியத்தை அவன் வீட்டில் செய்ய முடியுமா? முடியாது. அந்த மாதிரி தான் உங்கள் வேலைகளை நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டே செய்ய முடியுமா? அங்கே மிஷின் ஓட்டணும். ஆப்ரேட்டர், மிஷின் ஆப்ரேட்டர்னால் மிஷினை தட்டி அந்த பொருளை அதில் வச்சு அது டெம்பரேச்சரை சரியாக வச்சு ஹீட்டாக பண்ணணும், அந்த பொருளை வெளியாக்குறது உருவாக்குறதுக்கு. அப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு மிஷின் ஆப்ரேட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அங்கே இருக்கும்போது தான் அந்தந்த வேலை நடக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவர் தம்முடைய கிரியைகளை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு இடம் எங்கே? நம்ம கூடி வரும்பொழுது. அல்லேலூயா. அதில் இந்த சிஎல்சி ராயல் ஃபேமிலியுடைய ஒன்று கூடுதலில் நீங்கள் எல்லாரும் முக்கியத்துவப்படுத்தி வந்து பங்கு பெற்று அதோடைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறதுக்காக நான் மெய்யாகவே தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அந்த என்ன சொல்லலாம், வைராக்கியம், அது கூட சொல்லலாம், உங்களுடைய வாஞ்சை, விருப்பங்கள், இதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார். அல்லேலூயா. ஸோ இட் ஷோஸ் தட் வி ஆர் நாட் ரிலீஜியஸ். என்னது இது எதை காண்பிக்குது என்றால் இவைகள் மதத்தை சார்ந்த காரியம் கிடையாது. மதம்னா நான் வருவேன், பாடுவேன், கையை உயர்த்துவேன், கையை தட்டுவேன், முடிஞ்சா இதோ பேசுங்க, கேட்டுட்டு காணிக்கை போடணுமா காணிக்கை போட்டு நான் கிளம்பிக்கிட்டே இருப்பேன். அதில் நம்ம இன்வால்வ் ஆக மாட்டோம். இன்வால்வ் ஆகினா கூட அங்கே நம்ம பேசிக்கிட்டே ரேஷனலைஸ் பண்ணுவோம். ரேஷனலைஸ்னா சரியாக பேசலை, என்னத்தோ உளறிக்கிட்டு இருக்கார் போல், நமக்கெல்லாம் இதெல்லாம் சரியாக வராது, செட் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம நிறையா கற்ற ரீசன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ரேஷனலிசம் அப்படின்னா நம்ம ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்போம், வர்றது சரி வராது, நமக்கு ஒத்து வராது, ஏதோ தப்பாக பேசிகிட்டு இருக்காரு, புரிய மாட்டேங்குது, கடுப்பாக இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்துடும். அப்போ என்ன நடக்கும்னா என்ன ஆகும்னா நம்ம எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்ளாத நேரத்தில் என்ன செய்ய முடியும்? என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கையில்? சாப்பாடு இருக்குது, கூட்டம் முடிஞ்சோன்னா சாப்பாடு இருக்குது, சாப்பிட்டுட்டு போங்க, சாப்பிட மாட்டேன் அப்படின்னா நீ பெற்றுக்கொள்ளனா உன் சரீரத்தில்னால பலம் கிடைக்காது. நாங்கள் சாப்பிட்டு போவோம், நீங்கள் என்ன பாச சொல்கிறீங்க சாப்பிட்டு போக மாட்டேன்னு? நாங்கள் சாப்பிட்டு தான் போவோம். வேணாம் சாப்பிட வேணான்னு சொன்னாலும் நாங்கள் சாப்பிட்டு தான் போவோம். எதுக்கு? ஏன்னா அந்த டைம் வந்துச்சுன்னா நமக்கு என்னது, பசி வந்துடும். பசி வந்தோடனே நமக்கு என்ன காமிக்குது, நம்ம எதாகிலும் சாப்பிட வேண்டும். அப்போ தான் நமக்கு அடுத்த பாடியில் நம்ம சரீரத்தில் வேண்டிய பலன் நமக்கு கிடைக்கும். ஆமென். அதனால் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும்பொழுது தேவன் செய்வார். எங்கே இருக்கணும்? ஒன்று கூடுதலில் இருக்கும்பொழுது தேவன் அதிகமான காரியங்களை செய்வார். நீங்கள் வெளியில் இருக்கும்பொழுதும் செய்வார், வேலை இடத்துல இருக்கும்போதும் செய்வார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இங்கே விட்டுவிட்டு வேறு இடத்துல இருக்காதிங்க, வீட்டில் இருந்துக்கிட்டே ஆண்டவர் என்னோட பேசுவார்.
ஆமென். அது பேசுவார். உனக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்து, ஒரு அனுபவத்தை கொடுத்து, மறு வாரமே இங்கே வர வைக்கிறதுக்கு பேசுவார். ஆமென், ஆமென். சரி, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சுகமாக இருக்கீங்களா? தெளிவாக இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிக்ஸர் எங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஓகே, are we not going live today? யோ போகிறோமா? இல்லை கேட்டேன் போகிறோமான்னு. இதான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதான் ஓகே. நம்ம நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நான் கொஞ்சம் உங்களோட கதைத்து கொண்டு இருக்கேன். சரியா? ஓகே. நல்ல காரியங்கள். நம்ம ஒவ்வொரு வாரமும் ரெண்டு சாட்சிகள் கேம்பில் நடந்த காரியத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கோம். அதே நேரத்தில் நம்ம உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். உங்களுடைய டெஸ்டிமனிஸ், சாட்சிகளை நீங்கள் சொல்லும்படிக்கு சின்ன ஒரு 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 துளியாக இருந்தால் கூட நீங்கள் அதை சொல்லணும். கேம்ப் வந்தேன், எனக்குள்ளே ஒரு சின்ன ஸ்பக்கல், ஒரு சின்ன நெருப்பு துளி எனக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஏதோ ஒன்று எனக்குள்ளே மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் சொல்லணும். ஏன்னா அதுதான் உங்களுடைய மற்ற காரியத்தை திறக்கக்கூடிய, மற்ற காரியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிற போது அதான் அதான் திறவுக்கோள். அதெல்லாம் மறைக்காதீங்க. சின்னதான் அப்படியே ஒரு மாதிரி எனக்கு மண்டையெல்லாம் சுற்றுனுச்சு, அப்புறம் எனக்கு தெளிவு வந்துருச்சு. சாப்பிடாதனால மயக்கம் வந்துச்சுன்னா, அப்புறம் தெளிவு வந்துச்சுன்னா அது எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் வர்ஷிப்பில் இருந்தீங்க, இல்லை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது அப்படியே எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்துச்சு. அதுக்கு முன்னுக்குலாம் சரியான குழப்பமாக இருந்துச்சு, நிறையா காரியம் குழப்பமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு மாதிரி மயக்கம் வந்து அந்த மயக்கம் தெளிஞ்ச பிறகு எனக்கு எல்லாமே கிளியர் ஆச்சு. அப்படின்னா சம்திங் ஹஸ் ஹேப்பன், காரியம் நடந்திருக்கு. அதை நீங்கள் சொல்லணும். அது என்ன, எது காரணம், அதுக்கு என்ன, அதுக்குள்ளே என்ன சம்பவம், அதெல்லாம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. புரியுதா? இதனால தான் அப்படின்னு உங்களுக்கு எதுவுமே காரணம் இருக்காது. மேபி என்ன காரியத்தில் உங்களுக்கு அது விளங்காது. ஆனால் சம்திங் ஹேப்பன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் குழப்பமாக இருந்தேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். ஆனால் அந்த 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 குழப்பம், அந்த மயக்கம் மாதிரி வந்து போன பிறகு எனக்கு தெளிவாச்சு. அப்படின்னா சம்திங் ஹஸ் செகண்ட் பிளேஸ். அதையும் சாட்சி சொல்லலாம். நாங்கள் சாட்சினா லாஜிக்காக சொன்னால் தான் சாட்சி இல்லை. ஆண்டவர் சில காரியங்களை அப்படியே பட்டும் படாமல் உங்களுக்கு செய்வார். அது உங்களுக்கு கொஞ்சமாக புரியும். ஓகே, கொஞ்சமாக புரியும். அது கொஞ்சமாக புரிகிற பட்சத்தில் நமக்கு அதை சரியாக கூட விளக்கி சொல்ல முடியாது. புரியுதானே சொல்கிறேன்? நம்மளாம் ஆண்டவரை குறித்து தெரிஞ்சிருந்தாலும் ஆண்டவர் பேசுறது எல்லாமே நமக்கு என்னது விளங்காது. ஆண்டவர் பேசுகிற எல்லாமே நம்ம எடுத்து என்னது அழகாக வர்ணித்து பேசவும் தெரிய முடியாது. ஏன்னா அவர் பெரியவர், அவ்வளோ பெரியவர். அவரை ஆராய்ந்து அறிவதில் மனுஷன் குழம்பி போயிடுவான். ஆண்டவரை ஆராய்ந்து அறியறதுக்கு ஒரு மனுஷனாகிடுவான், குழம்பி போயிடுவான். ஆனால் தான் அவரை யார், இயேசு கிறிஸ்துவை அறிந்து இயேசு கிறிஸ்துவை நம்பி நம்ம வாழும்போது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவி மூலமாக தான் தேவனை அறிந்து கொள்ள முடியும். மனுஷன் ஆராய்ச்சியில் பாருங்கள், தேவன் எப்படினாச்சும் தேவனை கண்டுபிடிக்கணும், தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போகும்போது அவன் குழம்பி போயிடுவான். தேவல் கன்ஃபியூஸ்.
they will end up in confusion because they cannot describe God. Why? Because God is spirit. தேவன் ஆவியாக இருக்கிறதுனால அவர்கள் தேவனை கண்டுபிடிக்க முடியாது, தேவனை ஆராய முடியாது. ஆனால் பரிசுத்தாவி மூலமாக தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு யார் தேவை? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நம்பி, அவரை முழு மனதாக நம்பி, அவர் தான் என் தேவன், அவர் தான் என்னை காப்பாற்ற வந்த இரட்சகர் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார அவரை ஏற்றுக்கொள்ளும்பொழுது, நம்பும்பொழுது உங்களுக்கு என்னன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படும். அல்லேலூயா. சரியா? நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பட்சத்தில் நம்பி உங்கள் வாழ்க்கையை முழுமையாக உங்கள் கடந்த வாழ்க்கையில் கடந்த நம்பிக்கையிலேருந்து வந்து ஆண்டவரை நம்பும்பொழுது என்ன நடக்கும்? பரிசுத்தாவி உங்களுக்கு அந்த சமயத்திலே கொடுக்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு இது புரியுது? The moment you believe and accept Jesus, okay, the Father, the Son and the Holy Spirit, okay, residence in you, அவங்க உங்களுக்குள்ளே வந்து தங்குறாங்க. சரியா? அதனால தான் உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் இல்லை, பிதா குமாரன் பரிசுத்த, அவங்க மூவரையும் பிரிக்க முடியாதுமா, அதை மட்டும் புரிஞ்சுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவியை மூவர் அவர்களை பிரிக்கவே முடியாது. அந்த மூவரும் உங்களுக்குள்ளே தங்குறாங்க. புரியுதா? ஆனால் எப்போ உங்களுக்கு பரிசுத்தாவி அபிஷேகம்னு ஒன்று கொடுக்கப்படுதோ, உங்களுக்குள்ளே தங்கியிருந்த அந்த பரிசுத்தாவி எழும்பி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஏன்? அதனால தான் தி அனாயிண்டிங், அதனால தான் நம்ம பேசலாம். அதுக்கு தான் அடையாளம் அந்நிய பாஷை. அந்த ரெசிடென்ட் உங்களுக்குள்ளே தங்கியிருக்கிற அந்த பரிசுத்தாவி, அந்த திரியேக குடும்பத்தில் பரிசுத்தாவி என்ன செய்கிறாங்க? அந்நிய பாஷை மூலமாக உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுத்து, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அபிஷேகத்தில் செயல்படுறதுக்கு வேண்டிய லைசன்ஸ் கொடுக்கப்படுது. அதனால தான் நீங்கள் அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கணும். அதனால தான் உங்களுக்குள்ளே தேவனை அறிகிற அறிவு, வாஞ்சை, விருப்பங்கள் உண்டாகிறது. எத்தனை பேர் அந்த மாதிரி வாஞ்சிக்கிறீங்க? ஆண்டவரோடு கூட நான் அப்படியே இந்த ஃபோனை தூக்கி வச்சுக்கிட்டு பேசு, சொல்லு, ஆமாம் ஆமாம் ஆமாம், அது ரைட்டு தான், ஆமாம், நீ சொல்கிற சரி தான், அதான் சரி, ஆமாம் ஆமாம். அப்படியே ஒரு அவருக்கு காது அப்படியே வலிக்கிற மாதிரி ஒரு அவர் காதை வச்சு ஃபோனை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு பண்ணுவாங்க, சிரிச்சுக்கிட்டு. அப்போ அந்த மாதிரி ஆண்டவரோடு எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படியே அவர் பிரச்சனை தான், அப்படியே அவரோடு கூட அப்படியே உட்காந்துருக்கும் போது, அப்படியே சாஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அவர் யோசனையிலே இருக்கக்கூடிய ஒன்று. அது தாங்க வேணும், அதைத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் நீங்கள் அந்த அந்த உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவி, உங்களுக்குள்ளே தங்கியிருக்கிற அந்த திரியேக தேவன், திரியேக குடும்பம், அவங்களோடு நீங்கள் கனெக்ட் ஆகணும். அப்போ உங்களுக்கு வந்து அது அது அந்த டைம் போகிறது வந்து போரிங்காக இருக்காது. புரியுதா? செய்தி கேட்கும்போதும் சரி, ஏன்னா அப்படியே நீங்கள் அப்படியே அது அந்த அது அப்படியே அதுக்குள்ளே போயிடணும், அதுக்குள்ளே அப்படியே இன்வால்வ் ஆகணும். நம்ம தான் அங்கே தட்டி விட்டு வேறு எதையோ பண்ணிகிட்டு இருப்போமே. டெய்லி வேர்ட்டை கூட எத்தனை பேர் இப்படி வச்சு நல்லா விலங்குல மறுபடியும் லேசாக இவாய் பண்ணி கேட்போம். ஓகே ஓகே, தட்டி விட்டு முடிஞ்சா, ஓகே அடுத்து தட்டு. என்னால் ப்ரே பண்ணுறான், கடுப்பாக இருக்கு, அதை விட்டு அப்புறம் அதைத்தான் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்குமே. இங்கே கேட்டான்னா அது சாப்பிடும்போது தான் பண்ணுறேன்னு, அந்த மாதிரி ஒரு அலட்சியமாக இருக்கும்போது என்ன ஆகும்?
அதே அப்படி கேட்கும்போது என்ன ஆகுது, நம்ம பிரசங்கங்களும் கேட்கும்போது தான் இப்போ நான் பேசுறது அப்படி தான் இருக்கும். பார்த்துக்கலாம். என்னத்தை பார்க்க போகிறீங்க? என்னத்தை பார்க்க போகிறீங்க? பெற்றுக்கொண்டால் தான் அது பிற்பாடு உங்கள் வாழ்க்கையில் உபயோகமாகும். ஆமென். சொல்லுங்கள், பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளணும். நான் பெற்றுக்கொள்ள வந்திருக்கேன். நான் பெற்றுக்கொள்ள வந்திருக்கேன். நான் கற்றுக்கொள்ள வந்திருக்கேன். சொல்லுங்கள், நான் கற்றுக்கொள்ள வந்திருக்கேன். ஆப்பையில் இருந்தால் தான், ஆமாவா, சட்டியில் இருந்தால் தான். ஆப்பையில் இருந்தால் பத்தாது. என்ன பொறுக்கி பொறுக்கி சாப்பிடுவீங்களா ஒன்று ஒன்றா? பானையில் இருந்தால் தாங்க. எவ்வளோ வேணால் நீங்கள் எடுத்து போட்டு சாப்பிட்லாம். இந்த ஆப்பிள் இருந்தால் ஆகும் பொறுக்கி பொறுக்கி. ஆமாவா? சரியான வார்த்தையை சொல்லுங்களா? சிரிக்கு. ஐயோ, அப்பேன்னு வருது எனக்கு பார்த்து. ஓகே, அகப்பையில் இருந்தால் தான். தேங்க்யூ, கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. ஓகே, அகப்பையில் இருந்தால் தான். ஆமாவா? பானையில் இருந்தால் தான் அகப்பையை கொண்டு நீங்கள் அள்ளி போட முடியும். ஓகே, அப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணால் எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் அகப்பையில் உள்ளதை மட்டும் நான் எடுத்து சாப்பிட போனால் நீங்கள் பொறுக்கி பொறுக்கி தான் சாப்பிடணும். ஏன்னா அதில் கொஞ்சம் தான் ஒட்டி இருக்கும். ஆமாம் இல்லையா? சில பேர் பாருங்கள், என்னாச்சும் பரட்டிட்டோன்னே பாருங்கள், அந்த அந்த கரண்டியில் வந்து இல்லை அவங்க பாய்ச்சி அந்த அகப்பையில் வந்து ஒட்டி இருக்கிறதுலாம் அப்படியே பொறுக்கி பொறுக்கி சாப்பிடணும். அந்த மாதிரி நீங்கள் பொறுக்கி பொறுக்கி சாப்பிட போகிறீங்களா? அகப்பையை கொண்டு பானையில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு சாப்பிட போகிறீங்க. அது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம். உங்கள் உள்ளங்கள் எவ்வளவாக வாஞ்சியாக இருக்கிறதோ அவ்வளவாக அது பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கும். Amen. ஸோ அதுதான், யூ மஸ்ட் லாஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் த லார்ட். ஆண்டோடைய உலகத்துக்குள்ளே நீங்கள் என்ன வேணும், அப்படியே மறைஞ்சு போயிடணும். அதுக்குள்ளே அப்படியே இன்வால்வ் ஆகி அப்படியே நீங்கள் மறைஞ்சிடணும். ஜுராசிக் பார்க்கில் போய் காண போயிடாதீங்க. அது காணா போனதை கண்டுபிடிச்சி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நம்ம காணா போனதை மறுபடியுமாக அந்த குடும்பத்துக்குள்ளே இணைக்கப்பட்டதை கண்டுபிடிச்சி நம்ம வாழ்க்கையை வாழக்கூடிய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். ஆமென். ஆமென். ஓகே, ஸோ இன்றைக்குள்ள காரியம். ஆமாம், ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூன்றாவது காரியம். ஓகே, மொதல் காரியம் என்னது? ராஜபாதையில். ஓகே, தாழ்மை, சேவை. ரெண்டாவது காரியம் தியாகமான அன்பு. சரி, இந்த ரெண்டு செய்தியை எத்தனை பேர் கேட்டீங்க? பார்ட் 1 எத்தனை பேர் பார்ட் 1 எத்தனை பேர் கேட்டீங்க? பார்ட் 1 ராஜபாதை பார்ட் 1 எத்தனை பேர் கேட்டீங்க? வீடியோவை கேட்டீங்க? உண்மையாக கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க, தைரியமாக கை தூக்குங்க. சரி, மற்றவங்களாம் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. ஓகே, 1 2 3 4 ஓகே, 1 2 3 4 கை தூக்குங்க கை தூக்குங்க. நான் பார்க்கணும் கை. ஏன் கை கீழே போடுறீங்க? 5 6 7 8 9 10 11 கை தூங்க கை தூங்க. நல்லா கற்றுக்குங்க. பாதி தான் படிச்சிங்களா? எனக்கு இந்த மாதிரி நாங்கள் கை தூக்காதீங்க. ஓகே, கை தூக்குங்க, நல்லா கை தூக்குங்க. இந்த சைடில் தயவு செய்து. ஜிஷா கணக்கு பண்ணுங்க. ஜிஷா
இந்த இந்த இப்படிலாம் வச்சாங்கன்னா பாதி தான் படிச்சிருக்காங்க. நான் பட்டும் படாமல் தான் கேட்டேன், முழுசாக கேட்கல. அதில் பாதி தான், அதான் பாதி தான். 20 பேர் தான். பார்க்காதவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. இன்னும் கேட்கல, பார்ட் 1 கேட்கல, பார்ட் 2 கேட்கல, கை தூக்குங்க. பார்ட் 2 தான் கேட்டிங்களா? பார்ட் 1 தானே போன வாரம் சொன்னோம் கேட்க சொல்லி. அப்புறம் தானே பார்ட் 2 போசணும். நீங்கள் பார்ட் 1 கேட்காம பார்ட் 2 போனீங்கன்னா வேறு டாபிக்ஸ். ஓகே, யாரெல்லாம் பார்ட் 1 பார்க்கல, இப்போ எனக்கு பார்ட் 1 மட்டும்தான் பார்க்கல, கையாக தூக்குங்க, நல்லா தூக்குங்க. கணக்கு பண்ணுங்க. முதல் 20 பேர் பார்த்தாங்க, இப்போ எத்தனை பேர் பார்க்கலன்னு சொல்லி நம்ம கணக்கு. மொத்தத்தில் எத்தனை பேர்னு 8 பேர் பார்க்கல. அப்போ 20 8 28 பேர் தான். இப்போ இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? கை தூக்குனாங்க. கை தூக்கலையா? அவங்க எப்படி பார்ப்பாங்க? அவங்க ஃபோனு இருக்கா? ஓகே, சரி. ஓகே, உங்கள் கவனத்துக்கு நீங்கள் தயவு செய்து இந்த செய்திகளை மீண்டும் மீண்டும் கேளுங்க, மீண்டும் மீண்டும் கேளுங்க. ஏன்னா நம்ம போகிற காரியங்கள், அடுத்து நம்ம போகிற காரியங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நீங்கள் காணா போயிடுவீங்க. ஆண்டோட பிரச்சனத்துக்குள்ளே காணா போக மாட்டீங்க. அவரை அறிகிற அறிவுக்குள்ளே வராதபடிக்கு காணா போயிடுவீங்க. ஆண்டவர் நமக்காக வச்சுருக்க திட்டங்களை குறித்து நம்ம அறியாமல் போயிடுவோம். சரியா? ஸோ எதுக்கும் சில விளக்கறையங்கள் இருக்குது. தேர் இஸ் ஆல்வேஸ் ஓகே, something that we need to give up, something we need to do in order to gain something. எதாகிலும் சில விளக்கறையங்கள் கொடுத்தா தான் சிலதை பெற்றுக்கொள்ள முடியும். சில தியாகங்கள் இருந்தால் தான் சிலதை பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? ஸோ இதை நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். போய் வாசிங்க, அதை கேளுங்க. பெரிய பெரிய உங்களுக்கு அதை முக்கியத்துவப்படுத்தணும்னு சொல்லி சொல்கிறேன். சரியா? முக்கியத்துவப்படுத்துங்க, அதை கேளுங்க. கீப் ஆன் லிசனிங், கீப் ஆன் லிசனிங், கீப் ஆன் லிசனிங். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவன் நமக்குள்ளே வரும். ஆமென், ஆமென். ஓகே, ஸோ நான் நம்புகிறேன் நீங்கள் இதுக்கப்புறம் இந்த காரியங்களை செய்வீங்கன்னு சொல்லி. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ஒரு இராணுவத்தை போல் எலும்பின் பள்ளத்தாக்கில் உள்ள எலும்புகளை போல நாம் கடந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை ஒரு சேனையாக எழுப்பணும்னு சொல்லி அவர் வார்த்தைகளை அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. இது இப்போ கேட்குறது நான் பேசிகிட்டு இருக்கலாம். உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகள், உங்களை அந்த எலும்புகள்லாம் கூடி ஒரு சேனையாக எழும்ப. ஸோ நீங்கள் அதை கேட்கலைன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு அதில் விருப்பம் இல்லை, இல்லை எனக்கு அதில் ஆர்வம் இல்லை. நீங்கள் எழும்பி சேனையாக போங்க, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ
ஸோ end of the day you going to miss the boat. அவ்வளோதான். புரியுதா? பிரச்சனை இல்லை. end of the day you going to miss the boat. அவ்வளோதான். எல்லாரும் சேனையாக எழும்பி போயிட்டுருக்கும்போது என்ன ஆகும்? நீங்கள் பின்தங்கிடுவீங்க. ஹலோ, புரியுதா? ஸோ அதனால் அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். அதுக்கு வேண்டிய சில பிரயாசங்கள் தேவை. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில கிரியைகள் இருக்கு. ஓகே, அதை தட்டி விட்டுட்டு கேட்டுட்டு போகிறதுல என்ன பிரச்சனை? பைபிளையா போராட்ட சொல்ல போகிறோம்? இல்லை உங்களுக்கு அங்கே என்ன வேலை இருக்குது? அதை தட்டி விட்டுட்டு கேட்டுட்டு போகிறதுல என்ன பிரச்சனை? இல்லையா? உட்காந்து கேட்கும்பொழுது அதுக்கு கொஞ்சம் டைமை கொடுக்கும்பொழுது யூ ஆர் லேர்னிங், யூ கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட். உங்களுக்குள்ளே இன்னும் காரியங்களை ஆண்டவர் தெளிவுபடுத்துவார். ஆமென். ஸோ அதனால் தயவு செய்து மீண்டுமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பார்ட் 1 பார்ட் 2 கேளுங்க. பார்ட் 1 பார்ட் 2 கேளுங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு வாரம் முடிஞ்சால் ஒரு தடவை நாச்சும் பார்ட் 1 கேளுங்க, ஒரு தடவை நாச்சும் பார்ட் 2 கேளுங்க. ஒரு நாள், ஒரு வாரத்தில் ஒரு நாள் பார்ட் 1, இன்னொரு நாள் பார்ட் 2 அப்படி கேளுங்க. உங்களை ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிக்குங்க அந்த செய்திக்குள்ளே. ஆமென். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிற காரியம், மூன்றாவது காரியம் என்னென்றால், ராஜபாதையில் அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? அவருடைய ராஜ்யம், நம்ம ராஜ்ய பாதைக்குள்ளே போகும்போது அவரோட தனிமையை குறித்து பார்க்குறோம். அவருடைய ராஜ்யத்தை குறித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரெண்டு வாரம் நம்ம அவருடைய தன்மை, தாழ்மை, சேவை, அப்புறம் தியாகமான அன்பு. இன்றைக்கி அவருடைய ராஜ்யத்தை குறித்து பார்க்க போகிறோம். ராஜபாதையில் மூன்றாவது காரியம் அவருடைய ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? சொல்லுங்க. சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? What kind of kingdom that Jesus living or establishing? எப்படிப்பட்ட ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து ஸ்தாபித்தார்? What kind of kingdom Jesus established? அவர் ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அடிக்கடி அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். அந்த வார்த்தையை பாய்ச்சிங்களா சரியாயிரும். அவர் ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? சொல்லுங்க. அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? அவர் ராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யம். அடிக்கடி பேசுகிறோம் தானே, ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவர் ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமாக இருக்கு? ஆவிக்குரிய ராஜ்யமாக இருக்கு. ஆமென். ஏன் அவர் ராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யம்? ஏன்னா அந்த ராஜ்யத்தில் அன்பு, அந்த ராஜ்யத்துக்குள்ள கிருபை, அந்த ராஜ்யத்துக்குள்ள இரக்கம், இவைகள் அடங்கியிருக்கிறது. இந்த ராஜ்யத்தில் உங்களை வற்புறுத்த மாட்டார், உங்களை அடிமைத்தனப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தால் கூட நம்ம ஆண்டவருக்கு அடிமை கிடையாது.
நாம் யாவரும் அடிமை கிடையாது, நாம் யாவரும் அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. When you come into the kingdom of God, you are not a slave. You don't come in as a slave. நான் பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன், இப்போ நான் இயேசுக்கு அடிமையாக இருக்கிறேன். அது மனுஷனுடைய டெர்மினாலஜி. ஏன்னா அவங்க அவங்கள தாழ்த்திக்கிறாங்களாம், அவங்கள தாழ்மையாக காட்டிக்கிறாங்களாம். நான் அங்கே அடிமையாக இருந்தேன், இப்போ இங்கே அடிமையாக இருக்கேன் அப்படின்னு. இல்லைங்க, அங்கே அடிமையாக இருந்த, ஆனால் இங்கே நீ பிள்ளையாக உரிமை கொண்டு இருக்கிற. அல்லேலூயா. அப்போ உங்கள் ஸ்தானத்தை வேற லெவலில் காமிக்கிறாரு பாருங்க. How much you belong to the kingdom of God, how much you are attached to the triune family. திரியேக குடும்பத்தோடு எவ்வளவாக நீங்கள் இணைக்கப்பட்டீங்க, அந்த உரிமையை அங்கே பேசப்படுகிறது, அடிமையாக அல்ல. அதனால் சும்மா நான் அடிமை. சில பேரை கூட என்ன இயேசுக்கு அடிமை, இயேசு அடிமை. சில பேரோட பேர் இருக்குது இயேசு அடிமை அப்படின்னு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அப்படி இல்லை, இது அப்படி கிடையாது. நான் பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன், இப்போ நான் இயேசுக்கு அடிமையாக இருக்கேன். இல்லை, இப்போ உங்களை அவர் பிள்ளையாக உரிமையோட வாழ அழைச்சிருக்கிறார். அந்த மேனோட டெர்மினாலஜி தான் எடுக்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஓ அவரு பெருசுப்பா, அவரு அவங்க, நீ எல்லாம் முடியாது, நீ அப்படியே அடங்கு, அடிமையாகவே இரு அப்படின்னு. நீங்கள் ஒருபோதும் அவர் பார்வையிலையும் சரி, அவர் எண்ணத்துலேயும் அடிமைகள் கிடையாது. அதனால தான் யோவான் 1:12 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேராகிலும் என்னது பிள்ளையாகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்தார், உரிமையை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள். அல்லேலூயா. பூமியின் ராஜ்யமும் அதோடைய செயல்பாடும் வேற. இங்கே பூமியின் ராஜ்யத்தை நம்ம பார்த்தோமா, ஒவ்வொரு நாட்டிலும் அந்த ராஜ்யத்தில் அமர்ந்திருக்கிற ராஜாவும் சரி, ஒவ்வொரு மாநிலங்களில் நியமிக்கப்பட்ட ராஜாக்களும் சரி, அவங்களுடைய காரியத்தை பார்க்கும்போது சில காரியம் சரியில்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க, எந்த அளவுக்கும் சேதங்களை ஏற்படுத்த ரெடியாக இருப்பாங்க. அங்கே கண்ட்ரோல் இருக்கும், அங்கே உங்களை அடிமைப்படுத்துவாங்க, உங்களை விருப்பம் இல்லைன்னா கூட உங்களை வற்புறுத்தி செய்ய வைப்பாங்க. நீ தொடர்ந்து இந்த ஆட்சியில் இருக்க போறியா, தொடர்ந்து நீ இந்த ஆட்சியில் இருக்கணுமா அப்படின்னா நீ இதெல்லாம் செய்யணும், நீ செய்யலைன்னா நாங்கள் தூக்கிடுவோம். அப்போ பயந்து செய்ய வேண்டியது இருக்கும். மக்கள் முன்பாக ஒன்று சொல்லுவாங்க, பிற்பாடு அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இன்னொரு பகுதியிலேருந்து அவங்களுக்கு அழுத்தங்கள், இதை செஞ்சனா அவனை தூக்கிடுவோம். ஆனால் ஆண்டவர் ராஜ்யத்தில் அப்படி கிடையாது, நீ செய்யலைன்னா நான் தூக்கிடுவான்லாம் கிடையாது. ஏன்னா அவருடைய ராஜ்யத்தில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்கே அன்பு. ஹலோ, அங்கே என்னது, அங்கே அன்பு இருக்குது. அதுதான் கோ வேல்யூஸ். அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற மதிப்பீடு என்னத்தம்மா, அன்பு. அந்த ராஜ்யத்தில் இருக்கிற மதிப்பீடு கிருபை. அந்த ராஜ்யத்தில் இருக்கிற மதிப்பீடு இரக்கம். அங்கே ஒரு ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியோ உங்களை ஒப்ரெஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை. அதான் அவர் என்ன செய்கிறாரு, வற்புறுத்த மாட்டார். அவர் உங்களை வற்புறுத்த மாட்டார், அவர் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டார். சரியா? அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து பிதா
மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. பூமிக்கு உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட அப்படின்னா உலகத்தின் மக்கள் உலகத்தில் எல்லாரும் இயேசு கிறிஸ்து அறிய வேண்டும். அப்போ தான் அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், அவங்க தேவனோடு இணைய முடியும், தேவனோடு சேர முடியும். ஆனால் இந்த ஒரு காரியம் அவர் கட்டாயப்படுத்தலை. உங்களுக்கு ஒரு காரியத்தை செஞ்சிட்டாரு, இது ஆப்ஷனல், நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம். புரியுதா? ஏற்றுக்கொண்டால் நன்மை, ஏற்றுக்கொள்ளனா நீ இன்னும் தொலைஞ்சி போனவனாக தான் இருப்பேன், காணா போனவனாக தான் இருப்பேன். புரியுதானே சொல்கிறேன்னு? அப்போ அவரை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகுது? அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வரீங்க, அந்த ராஜ்யத்தோட காரியத்தை கற்றுக்கொள்கிறீங்க, நீங்கள் அதுக்குள்ளே வாழ ஆரம்பிக்கிறீங்க. புரியுதா? ஸோ அவர் கொடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஜீவனையும் என்னது மரணத்தையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், நீ தெரிந்துக்கொள். என் மகனை அனுப்பியிருக்கேன், நித்திய ஜீவனுக்கு தான் இயேசு தேவை, பரலோகத்துக்கு தான் போக இயேசு தேவையா? இல்லை. நான் தேவனோடு இணையணும், நான் மறுபடியும் என் குடும்பத்தோடு போய் சேரணும். அதுக்கு தான் நம்ம நோக்கம் இருக்கணும். இன்றைக்கி இளையகுமாரன் கதையில் கெட்டகுமாரன் கதை சொல்லுவாங்க. இளையகுமாரன் கதையில் இளையவன் வெளியில் போய் காணா போயிட்டான், மூத்த மகன் வீட்டுக்குள்ளேயே காணா போயிட்டான். அந்த கதை தான். ரெண்டு பேருமே அப்பாவை அறிந்து கொள்ளவில்லை. ரெண்டு பேருமே அப்பாவை அறிந்து கொள்ள, அப்பாவுடைய அவங்க அப்பா எவ்வளோ நல்லவர், எவ்வளோ இரக்கம் உள்ளவர், எவ்வளோ அன்பானவன்னு சொல்லி ரெண்டு மகன்களும் அப்பாவை அறிந்து கொள்ளவில்லை. அதனால தான் அவன் வெளியில் போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தான். இவன் உள்ளுக்கிட்டு இருந்து என்னது உள்ளுக்கே இருந்துக்கிட்டே பொறாமை கொண்டு அவன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தான், அதனால் அப்பா அவனை கொண்டாடுறாரு, நான் உள்ளுக்கு இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லா பொறுப்பும் நான் தான் செய்கிறேன், எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன், அப்பாவோடைய பிஸ்னஸ் நான் தான் பார்த்துக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். எனக்கு ஒரு நாள் கூட ஒரு ஆடு அடித்து விருந்து வச்சாரா? அங்கே ஒரு மாடு அடித்தாங்க, அங்கே ஒரு மாடு அடித்து விருந்து வச்சாங்க. குளிற்ற கன்றை அடித்து விருந்து வச்சார். என் மகன் வந்துட்டான், எஸ், அவன் காணா போயிட்டான், இப்போ நான் மறுபடியும் வந்துட்டான், செத்தே போயிட்டான், மறுபடியும் உயிரோடு வந்துட்டான். அந்த கொண்டாட்டத்தை அவன் செஞ்சதெல்லாம் யோசிக்காமல் அவனுக்கு அந்த மறுபடியும் அந்த ஸ்தானத்தை கொடுக்குறாரு. பார்த்தீங்களா? நான் வேலைக்காரனாக மட்டும் போனால் போதும், எனக்கு சாப்பாடு நேரத்துக்கு நேரம் கிடைச்சா போதும், நான் வேலைக்காரனாகவே இருந்துட்டு போயிடுறேன். அப்போ நான் அவருக்கு மகனாக இருக்க தகுதி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு தான் வரான். அப்போ அப்பா சொல்கிறாரு, என்னத்தை தான் பண்ணியிருந்தாலும் உன் ஸ்தானத்தை வேலைக்காரனாக மாற்ற முடியாது, ஏன்னா நீ என் ரத்தம், என் மகன், மறுபடியும் நீ அங்கே தான் வரணும் சொல்லி எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணுறாரு. பாருங்கள், மறுபடியும் எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணி அவரை நிலைநாட்டுறாரு. நீ என் மகன், இந்த வீட்டில் உனக்கு எல்லாம் உரிமை இருக்குது. ஆனால் இதை பார்த்த மூத்தவன் என்ன செய்கிறான்? கடுப்பாயிடான்.
அப்பாவுடைய பாதி சொத்தை அழிச்சிட்டு வந்துவிட்டு இங்கே விருந்து வச்சுக்கிட்டு இருக்காரு பாரு. அது மட்டும் இன்னொரு என்ன கடுப்புனா, அவன் தான் அந்த கொடுத்த கன்றை பார்த்து பார்த்து என்னது புல் போட்டு அதுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு வளர்த்து எடுத்துக்கிட்டு இருந்தான். யார்? மூத்தவன். அன்னைக்கு அதை போட்டானுங்க. எதுக்கு? விருந்துக்கு. அது மேலே இன்னொரு எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றின கதையாச்சு. என்னாச்சு? அதில் இன்னொரு கடுப்பு. ஓ, நான் பார்த்து பார்த்து வளர்த்து வச்சேன், நினச்சேன் ஒரு நாளைக்கு எனக்கு அதை என் பேரில் விருந்து வைப்பாருன்னு. இதை நான் பார்த்து பார்த்து வளர்த்து வச்சுருக்க கன்றை எல்லாத்தையும் அழிச்சவனுக்கு வெட்டி பலி கொடுத்து அதை வெட்டி சாகடித்து விருந்து போட்டார் எல்லாத்துக்கும் அப்படின்னு. இன்றைக்கி அப்படி தானே இருக்கு. நான் தான் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் வச்சுருந்தேம்மா, அது என்ன அடுத்து அந்த எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டுச்சு. அந்த வீட்டில் நடக்கும் பாருங்க, அந்த மாதிரி தான். நான் பார்த்து பார்த்து அழகாலத்தையும் அடிக்க வச்சோம், அதெல்லாம் களைச்சி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கையை நீட்டிகிட்டு பாருங்க. இந்த கதை தான் அது. நான் பார்த்து பார்த்து செஞ்சேன், நான் பார்த்து பார்த்து வச்சேன், எல்லாத்தையும் பாருங்கள் அடிச்சிருச்சு, எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருச்சு, எல்லாத்தையும் கீழே கொட்டி வச்சிருக்கு. இஸ் a spiritual kingdom. சொல்லுங்க, இது இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம், ஆவிக்குரிய ராஜ்யம். சொல்லுமா? இது ஆவிக்குரிய ராஜ்யம், இயேசுவின் ராஜ்யம். என்னோட சொல்லுங்க, இயேசுவின் ராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யம். அதுக்கும் ஆவி அப்படியா பார்த்து, ஆவிக்குரிய ராஜ்யம்னா அதில் ஆவிக்குரிய காரியங்கள் தான் நடக்கணும். ஆவிக்குரிய காரியம்னா ஆவிக்குரிய காரியங்கள் தான் நடக்கணும். ஆவி சம்மந்தப்பட்ட காரியங்கள் தான் நடக்கணும். ஆவிக்குரிய காரியங்கள் தான் அதுக்குள்ள மெயின் ஆக்டிவிட்டியாக இருக்கணும். ஹலோ, ஓகே. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, எபிசியர் 6:12 வாசிங்க. எபிசியர் 6:12 வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. சொல்லுங்க, மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. ஏன் இப்போ வீட்டில் சண்டை வருது? ஏன் வீட்டில் சண்டை? ஏன் மாற்றி மாற்றி கடிச்சுக்கிறீங்க? மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரை குற்றப்படுத்திக்கிறீங்க? மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரோட குறைய பேசிக்கிட்டு பிளவை ஏற்படுத்துகிறீங்க? ஏன் ஒவ்வொருத்தர் மேலே பொறாமை கொள்கிறீங்க? ஏன்? ஏன்னா நம்ம இன்னும் மாம்சத்தில் செயல்படுறோம். மாம்சத்தில் செயல்படுறோம். ஒரு தடவை பிரஷா குப்பை கட்டி குப்பை பையை கட்டி போட்டுட்டு பையை போடல, புது பை போடல. இந்த குப்பையை கட்டி போய் வீசிட்டு அந்த குப்பை தோம்பில் பை போடல. அப்போ நான் இப்போ கிச்சன் போகும்போது பார்த்தேன் போடல. அப்படி சொன்னேன், பிரஷவா ஏன் பை போடல அப்படின்னு. அப்போ நான் அதுக்கு சொல்லிவிட்டு நான் போய் பையை போட்டேன். அதே மாதிரி ஒரு தடவை நான் குப்பையை கட்டி எடுத்து போயிட்டு போட்டுட்டு நான் பை போடல. எத்தனை அப்பா நீங்கள் பை போடல.
சொன்னேன், பசுவா ஏன் என்னை குற்றப்படுத்துகிற? என் பலவீனத்தில் நீ பலனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன் என்னை குற்றப்படுத்துகிற? என் பலவீனத்தில் நீ பலனாக இருந்து அதை சரிப்படுத்து, ஏன் குற்றப்படுத்துகிற அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி நம்ம அவங்க அது தமாஸ்க்கு தான் செஞ்சாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அது எப்படி நம்ம பார்க்கும்போதுன்னா, ஓ ஈடாக ஏதோ பேசுகிற மாதிரி. ஆனால் இன்றைக்கி நிறையா காரியங்க, இப்படிப்பட்ட காரியங்க வீட்டில் சும்மா சாதாரணமாகவே சண்டை வருது. ஓ சாப்பிட்ட, நீ ஏன் கழுவுல? நீ தானே சாப்பிட்ட, நீ தானே மங்க கழுவணும். ஓ அம்மா கழுவிக்குவாங்க. நினச்சா நீ சாப்பிட்டு நீ போய் மங்க கழுவும் போது என்னோட சேர்த்து கழுவுற. அதெல்லாம் யூகிக்கக்கூடாது. அவங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சால் அங்கே என்ன ஆகுது பிரச்சனை இல்லை. நீங்கள் வைக்கிறீங்களா? சொன்ன அக்கா நான் சாப்பிட்டு மங்க அங்கே சிங்கில் வச்சுட்டேன், நீ சாப்பிட்டு போய் கழுவும் போது எனக்கும் என் மங்கியம் கழுவிடுன்னு இன்ஃபார்ம் பண்ணணும். அதில் எல்லாத்தையும் போய் போட்டுருது உள்ளுக்கே குப்பை மாதிரி. அதை 10 தடவை தாண்டி போயிட்டு தான் இருப்பாங்க பிள்ளைங்க. பார்த்தா கூட இன்வால்வ் ஆகக்கூடாது, எஸ்கே. அதை கடைசியில் அம்மா அப்பா பார்த்துட்டு தான் எல்லாத்தையும் கழுவிட்டு இருப்பாங்க. அப்போ கேட்பாங்க, சாப்பிட்டீங்களா? எல்லாம் மங்கையாம் கழுவுல எல்லாம் அப்படி குமிஞ்சு கிடக்குது. ஓ மறந்துட்டேன். என்னது ஷிலாப்பு? ஷிலாப்பா நான் பார்க்கல. ஷிலாப்பா நான் பார்க்கல. பார்த்தோம், ஷிலாப்பா பார்க்காத மாதிரி நான் போயிட்டேன். ஹலோ, புரியுதா? நான் சொன்னேன், நாம் இன்னும் மாம்சத்தில் இருக்கிறதுனால தான் நாம் மாம்சத்துக்குரிய காரியத்துக்காக போராடி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ரைட்ஸ்க்காக போராடுறோம், நம்முடைய இதுக்காக போராடுறோம். ஒருத்தவங்க நம்மளை குறைவாக பேசிட்டா இல்லை புதுசாக நம்ம அவங்க மேலே கோபம் கொள்கிறோம், அவங்கள்ட்ட பேச மாட்டோம். அதுக்கு பேர் ஈகோ. அதுக்கு பேர் என்ன? ஈகோ. ஈகோ வச்சு என்ன செய்ய முடியும்? உங்கள் வாழ்க்கையில் ஈகோ வச்சு எத்தனை காரியங்கள் சாதிக்க முடியும்? ஈகோ வச்சு நிறையா காரியத்தை இழந்து தான் போவீங்க. ஏன்னா ஈகோ நம்முடைய ஒரற்ற கௌரவம், சரியா? அந்த வரற்ற கௌரவத்தில் நம்ம எப்போதுமே அப்படி தான் இருப்போம். என்ன ஆகும்? என்ன சாதிக்க போகிறீங்க? நிறையா பிளவுகள் தான் வரும். அதனால தான் மாம்சத்துக்குரிய ராஜ்யத்தை கட்ட இயேசு கிறிஸ்து வரல, ஆவிக்குரிய ராஜ்யம் கட்ட வந்தார். அந்த ராஜ்யத்துக்குள்ளே வாழ்கிற நம்ம மாம்சமான யாவையும் இரத்தத்து சம்மந்தப்பட்ட யாவையும் நாம் கழட்டி போட வேண்டும். அதனால்தான் ஆதாமுடைய பாவத்தை பாவத்தினால் வந்த அந்த இரத்தத்தை ஒரு ஃபுல் ஸ்டாப் பண்ணிவிட்டு இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை நமக்குள்ளே வச்சார். அப்போ நீ உங்கள் டிஎன்ஏ உங்கள் அப்பாவோடைய அல்ல, இல்லை உங்கள் தலைமுறையோடு அல்ல, உங்கள் சந்ததியோட அல்ல, உங்கள் தலைமுறையோடு அல்ல. உங்கள் தாத்தாக்கு இருந்துச்சு, எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு, எனக்கும் வந்துடும். இல்லைங்க, இப்போ தான் ரத்தம் மாறிடுச்சு. இப்போ என்ன ரத்தம் உங்களுக்குள்ளே ஓடுது? எந்த ரத்தம் ஓடுது? அதனால மாம்சத்துக்குரியதும் இரத்தத்துக்குரியதும் இனி நமக்கு கிடையாது, நமக்குரியவைகள் அல்ல. நாம் ஆவியில் பிறந்தனால
நாம் ஆவிக்குரிய காரியத்துக்கு உரிமை உள்ளவர்களாயிட்டோம். அப்ப தேவனால் பிறந்த நீங்க உலகத்தை ஜெயிப்பீங்கன்னு சொல்லியிருக்கு. இன்னும் நீங்கள் பழசே நினச்சிக்கிட்டு இன்னும் நீங்கள் மாம்சத்திலே இருந்தீங்கன்னா, ஓ இப்படிலாம் பண்ணால் அந்த வியாதி வந்துடும், அப்படிலாம் பண்ணால் அந்த வியாதி வந்துடும் அப்படின்னு பயந்து பயந்து வாழ வேண்டிய ஒரு, நீங்கள் இன்னமும் சுதந்திரவாளி ஆகலை. ஹலோ, இன்னமும் நீங்கள் சுதந்திரவாளி ஆகலைங்க. யூ ஆர் நாட் ஃபுல்லி receive your freedom. You are still being slave in some part of your life. புரியுதா? இன்னமும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த அடிப்படையில் வாழும்பொழுது என்ன செய்கிறீங்க? மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் குறியதில் நீங்கள் ஈடுபடும் போல் ஈடாக இருக்கும்பொழுது நீங்கள் என்ன ஆகிடுறீங்கன்னா, இன்னமும் பயந்து பயந்து சில காரியத்துக்கு அடிமையாக தான் இருக்கீங்க. முழுமையான விடுதலை பெறவில்லை. அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, தேவனால் பிறந்தது உலகத்தை ஜெயிக்கும். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயிச்சாரோ அந்த மாதிரி நம்மளை ஜெயிக்க வச்சிருக்கிறாருங்க. நீங்கள் இன்னும் சந்திக்கலை, இன்னும் அதுக்குள்ளெல்லாம் போகலை. ஆனால் உங்களுக்கு அதுக்கு முன்னுக்கே என்ன சொல்லிட்டாரு? நீ ஜெயிக்கிற, நீ பிறந்தனால நீ உலகத்தை ஜெயிப்ப. அதுதான் நம்ம டேடியோட ஆட்டிடியூட். எப்போதுமே உங்களை பாசிட்டிவாக தான் பார்க்குவார். உங்களை எப்போதுமே நல்ல நேர்போக்கான காரியத்தை தான் உங்கள்கிட்ட பேசுவார். அப்படி தான் உங்களை பார்க்குறாரு. ஆமென், ஆமென். ஸோ அப்போ அவர் கட்டுகிற ராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யம்னால தான் நமக்கு பரிசுத்தாவியை கொடுத்தாரு. ஆனால் தான் அந்த திரியேக தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவரும் என்னது ஆவியாக நமக்குள்ளே தங்கியிருக்காங்க. அதனால பரிசுத்தாவி அவங்க 3 பேரும் இல்லை, ஓ 3 சேர்ந்து பரிசுத்தாவிட்டாங்களா? இல்லை இல்லை இல்லை. பிதா எப்போது மாதிரி பிதா இருக்கிறாரு, எப்போது மாதிரி இயேசு கிறிஸ்து குமாரன் இருக்கிறாரு, எப்போது மாதிரி பரிசுத்தாவி இருக்கார். மூவரும் திரியேக குடும்பம் நமக்குள்ளே தங்கி இருக்காங்க. அந்த இந்த ஆவியின் தேவன் அவர்கள் ஆவியாக இருக்கிறதுனால நம்மளை ஆவிக்குரிய காரியத்துக்குள்ள ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகிறாங்க, நம்மளை பழக்க வைக்கிறாங்க, நம்ம வாழணும்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் என்னது குறிய காரியம் ஒரு எண்டுக்கு வருது, ஒரு எண்டுக்கு வரணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு எண்டுக்கு வரணும். இந்த கோபம், இந்த பொறாமை, இதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில்? மாம்சத்தின் கிரியைகள். ஓ, இவைகள்லாம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? மாம்சத்தின் கிரியைகள். கோபம், பொறாமை, கடுப்பு, வெறுப்பு, கசப்பு, புளிப்பு, இனிப்பு, இதெல்லாம் மாம்சத்துக்குரியது. ஹலோ, எப்படிங்க உங்களுக்கு இனிப்பா புளிப்பா? என்னது இனிப்பா புளிப்பா இல்லை கசப்பா? நீங்கள் எந்த கேட்டகரி சேர்ந்தவங்க? இனிப்பு கேங்க, இனிப்பு கேங்க, அல்ல வேறு ஒரு ரொம்ப உரிமையாக சொல்லிக்குவாங்க, நான் சுகர் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன். நான் சுகர் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன். உங்கள் அறிக்கையே தப்பு, உங்கள் அறிக்கையே தப்பு. சில பேர்
பேசும்போது எனக்கு டயபெட்டிக் இருக்குது, எனக்கு இனிப்பு இருக்குது, அப்படியே உரிமையோடு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க, எனக்கு இனிப்பு இருக்குது, எனக்கு டயபெட்டிக் இருக்குது அப்படின்னு. இருக்கட்டுமே, அதையும் அதுக்கு இவ்வளோ ஹைலைட் பண்ணுறீங்க? இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாளில் இல்லாமல் போயிடும். ஏன்னா எந்த கனெக்ஷனில் நான் இருக்கேன்? மாம்சத்துக்குரியதும் இரத்தத்துக்குரியதும் ஒரு எண்டுக்கு வரும்போது, நான் ஆவியில் வரும்போது என்னுடைய காரியங்கள் எல்லாம் மாறும். சொல்லுங்க, மாறும். என் காரியங்கள்லாம் மாறும். When I disconnect flesh and blood, I am connected to the Spirit. So surely transformation, changes will take place 100%. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தான் மாம்ச உலகத்தை ஆளுது. புரியுதா? அதனால தான் ஒரு பிரச்சனைனா ஒரு மந்திரவாதியை தேடுறாங்க. ஏங்க ஒரு வீட்டில் பிரச்சனைனா அதுக்கு ஏன் மந்திரவாதியை தேடுறாங்க? வீட்டில் ஒரு சொன்னாங்களே, ரூம்பில் ஏதோ நான் பார்த்தேன், அதை பயந்தவங்க என்ன செய்வாங்க, அடித்து போய் ஒரு மந்திரவாதி பார்த்து இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு, என்ன சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்பாங்க. நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? அதான் இயல்பு. வீட்டில் ஒரு மாதிரியான ஒரு ஃபீல்டு வருது, வாஷிங் மிஷினை தட்டி விட்டால் வாஷிங் மிஷின் தானாக நின்றுது, பெட்ஷீட்லாம் மடித்து வச்சேன், பெட்ஷீட்லாம் கலைஞ்சி கிடக்குது. அவ்வப்பொழுது நான் அப்படி திரும்பும்பொழுது டக்குன்னு ஏதோ கருப்பாக ஒரு வேகமாக ஒரு கருப்புன்னு போன மாதிரி, ஒரு உருவம் போன மாதிரி, ஒரு துணி அப்படி போன மாதிரி, ஒரு கருப்பான துணி பக்குன்னு போன மாதிரியும், திடீர்னு ஒரு உருவம் போன மாதிரியும், திடீர்னு ஒரு உருவம் ஒழிஞ்சிக்கிட்டு என்னை பார்க்குற மாதிரியும், டக்குன்னு இதெல்லாம் என்ன அப்படி சொல்லிட்டு இதுக்கு என்ன செய்கிறாங்க? யாரை போய் பார்க்குறாங்க? இந்த ஆவி லோகத்தில் சம்மதப்பட்ட ஆட்கள்கிட்ட போய் இதை கேட்பாங்க. இப்படிலாம் நடக்குது, என்ன அது அப்படின்னு. அப்போ இன்னைக்கு அவங்கெல்லாம் ஆவி லோகத்தை போய் அறிந்து கொள்றதுக்கு அதில் ஈடுபடக்கூடிய ஆட்களை போய் பார்க்குறாங்க. நமக்கு தேவனுடைய ராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யம். ஆனால் இந்த ராஜ்யத்தில் என்னால் தீமையானது கிடையாது. அப்போ நம்ம போய் இன்னொரு ஆளை தேட வேண்டி கேட்கலாம் அவசியம் இல்லை. பாஸ்டரையும் வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. கேட்கலாம், ஆனால் பாஸ்டரை குறி சொல்கிறவனாக மாற்றிடக்கூடாது. ஆலோசனை கேட்கலாம், ஆனால் தேவன் நமக்குள்ள அந்த தன்மையை கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆவி உலகத்தில் அவங்க ராஜ்யத்துக்குள்ளே ஈடுபடுறதுனால, அவங்களுடைய ஆவி லோகத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்ம அந்த காரியங்களை சரிப்படுத்த முடியும். ஏன் சரிப்படுத்த முடியலன்னா, சில நேரத்தில் அதை எப்படி கையாளணும்னு தெரியல. நமக்கு பார்த்தோன்னா பயம் வந்துடுதா? ஆஹா, எவனோ வந்துட்டான்டா உள்ளுக்கு, ஏதோ வந்துடுச்சு, ஏதோ நடக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அப்படி உண்மையில் நான் சொல்கிறேன், அப்படி அந்த மாதிரி ஒரு பயம் உணர்வு உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை என்டர்டெயின் பண்ணாதீங்க. அவ்வளோதான். அதை என்டர்டெயின் பண்ணாதீங்க. நீங்கள் பார்க்க சரின்னு ஏதோ ஒன்று அங்கே நின்று என்னை பார்த்துக்கிட்டு இருந்துடுப்போம். நான் அதை லயன் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஆட்களுக்கு என்னன்னா, அது இருந்தோடனே அப்படியே கிச்சனுக்கு போகணுமா, அங்கே
ஆண்டவர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறனால நீங்கள் என்ன செய்வீங்க? அவரை சார்ந்திருப்பீங்க, அவரை கூப்பிடுவீங்க. இதில் எனக்கு உதவி செய்யுங்க அப்பா இயேசு நாமத்தில் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்க? அறிக்கை செய்வீங்க. இதெல்லாம் இது அன்கிளீன் ஸ்பிரிட், இதெல்லாம் என்னது? சுத்தமில்லாத ஆவிகள் இந்த வீட்டை விட்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடை சுத்திகரிக்க வேண்டும். மஞ்சள் தண்ணியை தெளிச்சு அதில் கேட்டால் துருமிக்கா அதுதான் தமிக்கா தேமரிக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு நலம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அல்ல. ஆரோக்கியத்துக்கு தான் நலம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அதே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. புரியுதா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆவியானவர் தான் தேவை. அல்லேலூயா. ஆவியானவர் தான் தேவை. அவரோடு நீங்கள் பழகி அவரோடு நீங்கள் பயணம் பண்ண என்ன உங்களுக்கு அந்த வேர்ல்டில் எப்படி வாழணும்னு சொல்லி கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ தேவ குடும்பம் உங்களோட பயணம் பண்ணுறாங்க, உங்களோட கூட எப்போதுமே இருக்காங்க. எங்கேயோ பிதா எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரு. அந்த 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 சினாரியோ விட்டுருங்க. சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறாரு, அதெல்லாம் ஓகே. அவர் உங்களுக்குள்ளே தான் உட்காந்துருக்கிறார், அவங்க உங்களுக்குள்ளே தான் உட்காந்துருக்காங்க, அவங்க உங்களுக்குள்ளே தான் தங்கியிருக்காங்க. ஓகே, நாங்களாம் பார்க்காதீங்க. ஆண்டவரே வானத்தில் பார்க்குறேன், ஆண்டவர் சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஓ, அதனால் இப்போ அவங்க உங்களுக்குள்ளே தான் இருக்காங்க. இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சகல பிரபஞ்சத்துக்கும் சர்வ வல்லவராகிய இருக்கிறவர்கள் உங்களுக்குள்ளே தங்கியிருக்கும்போது நீங்கள் வேறு மாதிரில இருக்கணும். ஹலோ, நீங்கள் வேறு மாதிரில இருக்கணும். நீங்கள் ஏன் பயப்படணும்? நீங்கள் ஏன் அப்படின்னா என்னது? இன்னும் நம்ம மாம்சத்திலேயே இருக்கிறோம், இன்னும் நம்ம மாம்சத்தில் தான் இருக்கோம், இன்னும் மாம்சத்தில் இருக்கிற நம்ம ஆவிக்குரிய காரியத்தோடு நம்ம என்ன செய்ய முடியாது? இணைக்கப்பட முடியாது. அதனால்தான் மாம்சத்துக்குரிய காரியத்தையும் இரத்தத்துக்குரிய காரியத்தை நாம் டிஸ்கனெக்ட் பண்ண வேணும். டிஸ்கனெக்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் வரும். ஓகே, ஆண்டவரோடு இணைங்க, ஆண்டவரோடு பேசுங்க, அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணுங்கள், அந்நிய பாஷையில் பாடுங்க, தேவனோடு பேசுங்க, உங்கள் சூழ்நிலைகள்லாம் அப்பப்போ சொல்லுங்கள். அப்படியே சொல்லிகிட்டே இருங்க. எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு எப்படி சொல்லுங்கள், பயமாக இருக்குது அப்படிங்க. பயத்தின் ஆவியை கொடாமல் எனக்கு பிள்ளையோடைய ஆவியை கொடுத்துருக்கிறார். ஹலோ, பிள்ளையோடைய உரிமையின் ஆவியை கொடுத்துருக்கிறார். அதில் நான் ஒரு பிள்ளையாக தைரியமாக நான் நடப்பேன். நான் பயத்தின் ஆவியை நான் என்கிட்ட இல்லை. ஆமாம், அடிமைத்தனமாக இருக்கும்போது நம்ம தேவன் அறியாத மண்ணுக்கு பல விதமான காரியத்தில் நாம் கட்டப்பட்டனால நாம் பயத்தின் ஆவி உள்ளவர்களாக இருந்தோம். ஆனால் இப்போ பிள்ளையோடைய உரிமை வந்தோடனே இனி உங்களுக்கு என்ன இல்லை? பயம் இல்லையே, பயம் இல்லையே. என் மனைவி அதை அவங்க ரிங்டோனாக வச்சுருக்காங்க. ஆனால் அடிக்கடி அவங்க பயந்துருவாங்க. அந்த 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 ரிங்டோன் வந்து அவங்க புரியுதா நான் சொல்கிறேன்னு? ஸோ ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம், ஆவிக்குரிய காரியத்தை நாம் சிந்திப்போம். அங்கே என்ன இருக்கான்? அன்பு. சொல்லுங்க, அன்பு. அன்பு எனக்குள்ளே இருக்குது.
தேவனுடைய அன்பு எனக்குள்ளே இருக்குது, தேவனுடைய கிருபை எனக்குள்ளே இருக்குது, தேவனுடைய இரக்கம் எனக்குள்ளே இருக்குது. ஆமென். எல்லோரும் அறிக்கை செஞ்சீங்களா? நீங்கள் அறிக்கை செய்யணும். ஏன்னா தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா என்னது? பூர்ண அன்பு பயத்தை புறம்பை தள்ளும். சொல்லுவோமா? தேவனுடைய பூர்ண அன்பு நமக்குள்ளே இருந்துச்சுன்னா பயத்தை புறம்பை தள்ளும். சொல்லுமா? தேவனுடைய சொல்லுமா எல்லாரும் சேர்ந்து, தேவனுடைய பூர்ண அன்பு எனக்குள்ள தங்கியிருக்கிறதுனால, செயல்படுறதுனால பயம் என்னை விட்டு விலகி போகும். பயம் என்னை விட்டு போகும். ஆகையால் பூர்ண அன்பு பயத்தை புறம்பை தள்ளும். ஆமென். ஸோ இதை அறிக்கை செய்யணும். நீங்கள் பைபிளை வாசிக்கணும், அதில் இருக்கிற வசனங்களை அறிக்கை செய்யணும். அப்போ தான் நடக்கும். நீங்கள் சும்மா உங்கள் வார்த்தையில் பேசினா ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. ஆவியில் நிறைஞ்சி பேசி பாருங்கள், ஆவியில் நிறைஞ்சி பேசி பாருங்கள். உங்கள் பிள்ளையோடைய உரிமையில் நின்று பேசி பாருங்கள், காரியம் நடக்குதா இல்லையான்னு. ஹலோ, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும். உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும், சிறப்பாக மாறும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, ஓகே, இன்னொரு காரியத்தை, இது ஆவிக்குரிய உலகம் என்று சொன்னேன். ஓகே, நம்முடைய போராட்டம் யாரு கூட இல்லை? மனுஷ கூட இல்லையா? இது எபிசியர் 6:12 நான் ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை தேர்ந்தெடுத்தேன். அது கம்பென்டரி பைபிள் வெர்ஷன் வரும். ஓகே, அது என்ன போட்டிருக்குன்னா, we are not fighting against humans. கேளுங்க. ஓகே, we are not fighting against humans. அப்படின்னா நம்முடைய சண்டை மனிதர்களோடு அல்ல. மாம்சனா ரத்தனா என்னது? மனிதர்களோடு அல்ல. அப்போ சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் மனுஷன் கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வீட்டில் ஏன் நம்ம கூட சண்டை நடக்குது? ஏன்னா நம்ம இன்னும் மாம்சத்தில் இருக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் நமக்குள்ளே இருக்கிறது. ஓகே, மாம்சத்தின் கிரியைகள் இன்னும் நமக்குள்ளே இருக்கிறனால தான் குடும்பத்துக்குள்ளே சண்டை, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, பிரிவினைகள், கசப்பு, இதெல்லாம் காணப்படுது. புரியுதா? Okay, we are fighting against force and authorities and against rulers of darkness and power in the spiritual world. ஹலோ, இங்கே எங்கன்னாச்சும் சாத்தான் சொல்லப்பட்டிருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே எங்கன்னாச்சும் சாத்தான் சொல்லப்பட்டிருக்கா? சேட்டன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கா? இங்கே எங்கன்னாச்சும் ஈவல் ஸ்பிரிட் சொல்லப்பட்டிருக்கா? ஈவல் ஸ்பிரிட் சொல்லப்பட்டிருக்கா? ஒரு ஃபோர்ஸ் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அகெயின்ஸ்ட் ஃபோர்ஸஸ், அகெயின்ஸ்ட் அத்தாரிட்டிஸ், அகெயின்ஸ்ட் ரூலர்ஸ் ஆஃப் த டார்க்னஸ் அண்ட் பவர்ஸ் இன் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். புரியுதா? அப்படின்னா நமக்கு மனுஷ கூட யுத்தம் கிடையாது. நமக்கு யுத்தம் எங்கன்னா மண்டலங்களில் கிரியை செய்கிற என்னது? கிரியை செய்கிற ஆவிகளோடு. ஏன்னா அதுவும் ஆவி உலகம் தான். மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளோடு. ஓகே,
இங்கே போட்டிருக்கு. ஓகே, இங்கே நான் எந்த ஒரு ஸ்பிரிட்டை பார்க்கல நான் இந்த இடத்துல, இந்த ட்ரான்ஸ்லேஷனில். We are fighting against forces and authorities and against rulers of the darkness and powers in the spiritual world. அவ்வளோதான். சாத்தான் ஒரு வார்த்தை அங்கே வரல. ஓகே, அநேக நேரத்தில் மனுஷக்குள்ள செயல்படக்கூடியது என்னென்னா ஈபிள் ஸ்பிரிட்ன்றாங்க. அப்படின்னா அது தவறான ஆவி, தவறான ஆவி. ஓகே, ஒரு 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 மனுஷன் ஒரு ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தானா அவன் அந்த ஆவினால் ஆட்கொள்ளப்படுகிறான். அது தவறான ஆவி. புரியுதா? ஒரு மனுஷன் போதைப் பொருளுக்கு அடிமையானானா அவன் அந்த போதைப் பொருள் ஆவிக்கு அடிமையானனால அது தவறான ஆவி. ஏன்னா அவனை அது சரியான காரியத்தில் கொண்டு வராது. புரியுதா? கேளுங்க நல்லா, புரியுதா? ஒவ்வொன்றுக்கும் ஆவி இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் அது பின்னால் ஒரு ஆவி இருக்குங்க. அந்த ஆவி சுத்தமில்லாத ஆவி, அசுத்தமான ஆவி. அப்போ மனுஷனுக்கு எதெல்லாம் லட்சணமாக இல்லையோ அதெல்லாம் அவன் விட்டுட்டு, லட்சணமாக இல்லையோ அதெல்லாம் செய்யும்படிக்கு இந்த ஆவிகள் என்ன செய்யுது? செயல்படுகிறது. ஆனால் அன்றைக்கி ஆண்டா அதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளை அவருக்குள்ள சுத்தமுள்ளவர்களாக, சுத்த மனசாட்சி உள்ளவர்களாக நம்மளை நிலைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதனால்தான் அவர் நம்மளை என்ன நான் சொன்னேன், நம்மளை தூக்கி குப்பை மட்டிலேருந்து தூக்கி குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி அலங்கரித்து அழகு பார்க்குறாரு. ஆமென். குப்பை மட்டில் தான் கலந்தோம், சாக்காட்டில் தான் கலந்தோம். கந்தைக்கு சமம் அதுதானே. பீரியட்டோடைய ரத்தத்துக்கு சமம். யோசிச்சு பாருங்க. அவ்வளோ அசிங்கமாக இருந்தோம் நம்ம, அவ்வளோ பாவம், அந்த அளவுக்கு நம்ம அசிங்கமாக இருந்தோம். ஆனால் அவர் அதெல்லாம் பார்க்கல. எவ்வளோ தான் அசிங்கமாக இருக்கு பிரச்சனை இல்லை, என்னோடய வேலை உன்னை மீட்டுக்கொள்ளணும், உன்னை மீட்டுக்கொள்ளணும். வந்தார், தூக்குனார், அவர் ரத்தத்தினால் கழுவுனார், நம்மளை அலங்கரித்தார், நமக்கு வேண்டிய உடைகளை கொடுத்தார். நீதியின் வஸ்திரம் கொடுத்தாரு. அல்லேலூயா. ஏன் உங்கள் தலையில் நிம்மறபடிக்கு உங்களுக்கு என்னது? புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்தாரு. இனி நீங்கள் அசுத்தமானவர்கள் அல்ல, நீங்கள் சுத்தமாகப்பட்டீர்கள், சுத்தம் செய்யப்பட்டீர்கள், பிள்ளையுடைய உரிமையை பெற்றுக்கொண்டீர்கள், அந்த குடும்பத்தோடு இணைக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. ஸோ பாருங்க, இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எதுங்க பெரிய பலன்? குடும்பம். ஒரு குடும்பம் இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க, எவ்வளோ தாறுமாறாக இருக்கும். பிறந்த சமயத்தில் ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது அம்மா அப்பாவை இழந்தவனாக இறந்து போயிட்டாங்க, அம்மா அப்பா செத்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை சரியான ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்கலைன்னா அவன் வாழ்க்கை தாறுமாறாக போயிடும். நாகரிகம் தெரியாது, சுத்தமான வார்த்தை பேச தெரியாது, அவன் எந்த சர்க்கிளில் பழகிறானோ அப்படி தான் அவன் வளருவான். ஆனால் ஒரு குடும்பம் இருக்கும்பொழுது அவன் என்னது சரியாக வளர்க்கப்படுறான். அதனால தான் திரியேக குடும்பம் நம்மளை மறுபடியும் அவங்ககிட்ட சேர்த்தாங்க. இனி நீ அனாதை கிடையாது,
நீ அனாதை கிடையாது, நீ அசுத்தம் கிடையாது. நீ சுத்தம் செய்யப்பட்டு உன்னுடைய அந்த ஆதியில் தேவன் நம்மளை பூர்த்தி வச்சுருந்த அந்த ஸ்தானத்தில் நம்மளை கொண்டு வந்து மறுபடியும் அந்த குடும்பத்தோடு இணைச்சிட்டார். அப்போ நீங்கள் இன்றைக்கி யாருக்குள்ளே வாழ்கிறீங்க? திரியேக குடும்பம். அந்த அறிதல் தான் நித்திய ஜீவன். செத்து போய் பரலோகத்துக்கு போகிறதுக்கோ இல்லை எடுக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகிற பரலோகம்லாம் கிடையாது. அவங்க தான் பரலோகம், அவங்க தான் பரலோகம். பிதாவானவர் எங்கே இருக்கிறாரோ, குமாரன் எங்கே இருக்கிறாரோ, பரிசுத்தாவி எங்கிறோ அதுதாங்க பரலோகம். அப்போ நீங்கள் தான் உங்களுக்குள்ளே தங்கியிருக்காங்க, நீங்கள் தான் பரலோகம். இப்போ பார்க்க முடியும் நானா அப்படியா? அதை தான் இப்போ என்ன செய்கிறாரு? மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் குறிவைகள் எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ண சொல்கிறாரு. இதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ண உன் வாழ்க்கை பரலோகமாக மாறும். உன் வாழ்க்கை பரலோகமாக மாறும். அவர்கள் தங்கியிருக்கிறதுக்கும் தகுதியாக இருக்கும். கிருபையின் காலம் எதுக்குன்னா இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம வாழ்க்கையை பரலோகமாக மாற்றுறதுக்கு அவர்கள் நமக்குள்ளே நிரந்தரமாக தங்கும்படிக்கு தான் கிருபை காலம் கொடுக்கப்பட்டது. அப்போ நம்ம மாற 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 என்ன ஆகுது? பரலோகமாக மாற 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 அவர்கள் இன்னும் கூட காட்சியளிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களும் கூட காட்சியளிப்பாங்க. நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் பரலோகமாக தான் காட்சியளிப்பீங்க. அப்போ ஆட்கள் உங்கள் பக்கமாக கவரப்படுவார்கள். அது ஏன்னா தேவனுடைய ஜீவன். ஜீவனுக்கு ஒரு தன்மை இருக்குது, ஏன்னா இழுக்கும். ஜீவன் அட்ராக்ட் பண்ணும். அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், செலிப்ரிட்டிஸோட லைஃப் ஸ்டைலாம் பார்த்தோன்னா இவங்க மாற்றலாம் ட்ரெஸ் பண்ணோம், இவங்க மாறட்டும், இவங்க போட்டிருக்கிற மாதிரி டிசைனில் தான் நான் சட்டை தைக்கணும், இவங்க போட்டோன்னா அவங்க மாதிரி ஒரு மாதிரியாக இருப்பாங்களா, அதெல்லாம் ஹலோ அந்த திரியேக குடும்பத்துக்குள்ளே உள்ள வாழ்க்கையோட டிசைன் வந்துச்சுன்னா நீங்கள் அவங்கள அதிகமாக காட்சியளிக்க போகுது. நீங்கள் பேசுகிற வார்த்தை முழுக்க முழுக்க ஜீவனாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையை பார்த்து பேசினாலும் அது சரியாயிடும். செத்து போனதெல்லாம் நீங்கள் உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சிருவீங்க. செத்து போனதெல்லாம் உங்கள் வார்த்தைனால அப்போ நீங்கள் தீர்க்கதரிசின்லாம் சொல்ல வேணாம். நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கே நடக்கும். நீங்கள் வரத்தையும் பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்ல வேணாம். நான் தீர்க்க தரிசன வார்த்தையில் செயல்பட இல்லை. யூ ஆர் லிட்ரலி அ ப்ராஃபட். அவ்வளோதான். யூ நோ நீட் டு பி நேம் ஆஸ் அ ப்ராஃபட். யூ ஆர் லிட்ரலி அ லீவிங் ப்ராஃபட். எங்கே போனாலும் இங்கே ஒரு குப்பையாக இருக்கா, இங்கே செத்து போனதாக இருக்கா, நீங்கள் பேசுங்க. ஜீவன் உண்டாவதாக ஜீவனாக. இயேசு கிறிஸ்துவ மாதிரி நம்ம நிறையா குட்டி இயேசு கிறிஸ்துவாக இருக்க போகிறோம். அவர் ராஜாதி ராஜா, நம்மளாம் ராஜகுமாரர்கள், ராஜகுமாரத்திகள். அந்த மாதிரி நம்மளும் என்ன செய்ய போகிறோம்? செயல்பட போகிறோம். அதனால் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா, இந்த பூமியில் இருந்து அதான் சொன்னார், நீங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் நீங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. சொல்லுங்கள், நான் பூமிக்குரியவன் அல்ல. நான் பூமிக்குரியவன் அல்ல. நான் பூமிக்குரியவள் அல்ல. பூமியில் இருந்தாலும் இந்த பூமிக்கு என்னது குரியவர்கள் நம்ம அல்ல. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள, ஆவி ராஜ்யத்துக்குள்ள, ஆவியான ராஜ்யத்துக்குள்ளே இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ராஜ்யம் பருக 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 பூமியோட நிலை மாறும். அதனால தான் இந்த பூமியை நாம் தான் புதுப்பிக்க போகிறோம். நம்ம தான் அந்த பூமியை புதிய பூமியாக மாற்ற போகிறோம். இந்த வானத்தை புதிய வானமாக மாற்ற போகிறோம். ஆதாம் ஏவாள் எப்படி ஏதேன் தோட்டத்தில் பாவம் இல்லாமல் வாழ்ந்தார்களோ எல்லாமே அங்கே உயிர் உள்ளதாக தான் இருந்துச்சு. எதுவுமே செத்து போனதாக கேள்விப்படல. எதுவுமே இலைகள் உதிரி போனதாக கேள்விப்படல. வாடி போனதாக கேள்விப்படல. இதெல்லாம் நம்ம தான் பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கை பரலோகமாக மாற 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 அவர்கள் காட்சி அளிக்க நீங்கள் பேச 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 ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டு வரப்போகுது. அப்போ நீங்கள் சுற்றி இருக்கிற ஆட்கள், யூ கோயிங் டு பி அ வாக்கிங் இவெஞ்சலிஸ்ட்.
நடமாடும் சுவிசேஷகராக மாறிடுவீங்க. போகிற இடங்கள்லாம் பார்த்து ஒரு மனுஷனை பார்த்து, அப்படி இருக்க சப்பானியா வா இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட, நீங்கள் சொல்ல போகிறீங்க. அன்றைக்கி பேதுரு சொன்னதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. அப்போ நீங்கள் சொல்ல வேணாம், என்கிட்ட பணம் இல்லை, பொண்ணும் வெள்ளியும் என்கிட்ட இல்லை, இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழு. நீங்கள் அதெல்லாம் சொல்ல வேணாம். என்ன பிரச்சனை? வா கையை கம், ஹோல்ட் மை ஹேண்ட், கம், ஸ்டாண்ட் அப். நடக்க ஆரம்பிச்சிடும். நிஜங்க, நதத்தில் நம்ம சீரியஸான ஒரு கட்டத்துக்குள்ளே போகிறோம். அந்த எல்லைக்குள்ளே போகிறதுக்கு தான் அந்த ராஜ பாதை ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. நீங்கள் பேசுறதுலாம் நடக்க போகுது. உங்களை பார்த்து தேவன் சொல்ல போகிறாங்க, என்ன நீங்கள் பேசுறதுலாம் நடக்குது, என்னங்க நீங்கள் பேசுறதுலாம் நடக்குது, நீங்கள் சொல்லிட்டு போனது அப்படியே நடந்துருச்சுங்க எங்கள் வீட்டில். ஐயோ என்னங்க எப்படிங்க இது எப்படிங்க? அப்போ தான் உங்களுக்கு என்னது சுவிசேஷ வேலையே இருக்குது. இதுக்கெல்லாம் இதெல்லாம் யார் காரணம், இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி அவங்கள தேவனை அறிக்கிற அறிவுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. அது ஒரு காரியம். சில நடக்கும்போது தான் சொல்லிடுவான், இதுக்கப்புறம் அதெல்லாம் வேணாம், நான் இவர் மட்டும்தான் எனக்கு வேணுன்றான், முடிஞ்சு நீங்கள் எதுவும் பேசவே வேணாம். ஆனால் அப்படிப்பட்ட அளவுக்கு தேவன் கிரியைகள் உங்கள் மூலமாக செய்ய போகிறார். செத்து பிழைச்சானா ஒருத்தவன் அதுக்கு மேலே என்ன பேச முடியும்? என்ன பேச முடியும்? எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துடுவானுங்க. ஸோ அந்த ஒரு இடத்துக்கு தான் நான் பேசுறது புரியுதா? இந்த தியேக குடும்பம் நமக்குள்ளே இருந்து நம்ம ஆவி லோகத்துக்குள்ளே நம்ம போக 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 இந்த மண்டலங்கள் இந்த மண்டலங்கள் செய்கிற கிரியை செய்கிற ஆண்டு ஆவிகளும் சரி, மனுஷன் கூட நமக்கு யுத்தம் இல்லை. ஆனால் மனுஷனோடு யுத்தம் பண்ணக்கூடிய அசுத்தமான ஆவிகளோட என்னது நமக்கு போராட்டம் இல்லை, நமக்கு வேலை மட்டும்தான் இருக்குது. என்னது? கிளம்பு, நீ போய் அங்கே போகிற, ஓ ஏசு நாமத்தில் போ நடா, 1 மணி நேரம் ஆச்சு ஒன்றுமே நடக்கல. ஓ அணில் விஷயம் ஆவி பேசு, ஓ ராக்கா ரபா 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 ரபா, ஏய் அடிங்க சத்தமாக மியூசிக்லாம் கொடுக்கும், ஓ ரபா 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 அதெல்லாம் போகுது. பார்த்துட்டு ஏய் கெட் அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இது இங்கே நடக்க போகுது, இங்கே நடக்க போகுது. சில பயந்துடாதீங்க. இதுக்கப்புறம் எத்தனை பேருக்குள்ளே அலக்கழிக்க போகுது, எத்தனை பேருக்குள்ளே இருக்க அசுத்தமான ஆவிகள், அசுத்தமான பழக்கங்கள், இதெல்லாம் உங்களை விட்டு போகும்போது அது ஒரு சைனோடு தான் போவோம். எப்படி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அலக்கழிச்சிக்கிட்டு தான் போவோம். அதெல்லாம் அவங்கள பார்த்து அசுத்த ஆவி பிடிச்சவங்கன்னு சொல்லிடுறாங்க. அன்கிளீன் ஸ்பிரிட், அவங்களாம் கட்டவங்க. பாரு இதுக்குள்ள அசுத்த ஆவி இருக்குது பாரு. இல்லை புரியுதா? பயமுறுத்தல. நம்ம சுத்தம் செய்யப்பட போகிறோம், அதிகமாக சுத்தம் செய்யப்பட போகிறோம். அதிகமாக நம்முடைய கிரியைகள் மாம்சத்துக்குரிய காரியங்கள்லாம் குறைய போகுது, இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் முழுமையாக தேவனோட ரகமாக மாறிடுவீங்க. தேவ ரகம். ஆமென். You will be like God. You will be like God because you are fully entered into the spirit world, into the spiritual world. ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள நீங்கள் முழுமையாக வந்த பிறகு என்ன ஆயிரும்? நீங்கள் தேவ ரகமாக மாறிடுவீங்க. அல்லேலூயா. அப்புறம் நீங்கள் நடக்கும்பொழுது, நீங்கள் போகும்பொழுது, வரும்பொழுது என்ன ஆயிரும்? நீங்கள் பேசுகிற காரியம், சொல்கிற காரியம் எல்லாம் நடக்கும். இயற்கையும் உங்களுக்கு எங்கே இயற்கையும் உங்களுக்கு செவி கொடுக்கும். மழை நெல் அனபதம், வானம் மூடு அனபதம்.
ஐயோ இந்த மழை வந்து எப்போ பார்த்தாலும் தொல்லை பண்ணுது, அதெல்லாம் நமக்கு ப்ராப்ளமாக தெரியாது, கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டோம். வேண்டிய நேரத்தில் மூடு, வேண்டிய நேரத்தில் தவிர நமக்கு அதிகாரம் இருக்குது. புரியுது என்ன சொல்கிறேன்னு? அது சுயநலம் இல்லை, நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இதை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த இன்னொரு வசனத்தை வாசிச்சிருக்கோம், இந்த பாயிண்டை முடிச்சிடுறேன். மத்திய 18:18 வாசிங்களேன். அப்போது என்னது, பூமியில் 2 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை கட்டும்பொழுது வானத்திலையும் அவைகள் கட்டப்படும். அவர்கள் சேர்ந்து அவுக்கும்பொழுது வானத்திலையும் அவைகள் அவுக்கப்படும். அல்லேலூயா. வாசிங்க. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகளை பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி உதறீங்க? ஓகே, பூமியில் எவைகளை நீங்கள் கட்டுகிறீர்களோ அது பரலோகம்னு சொல்லப்படுது. அது என்னன்னா வான மண்டலம். அந்த மண்டலங்கள் தான் ஹெவன்ஸ். அந்த மண்டலங்களில் கிரியை செய்கிற காரியங்கள் கட்டப்படும். இங்கே எதை கட்ட அவுக்கிறீங்களோ அது அங்கேயும் கட்ட அவிழ்க்கப்படும். அப்படின்னா இது என்னத்தை காமிக்குது? ஆவி லோகத்தை காமிக்குது. அவருடைய ராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யம் சொல்லி 2 வசனத்தை வச்சு நான் உங்களுக்கு நிரூபிச்சிருக்கிறேன். சரியா? இது மாம்சத்தோடு ரத்தத்தோடும் போராடுகிற போராயுதம் கிடையாது. ஓகே, அதே நேரத்தில் இதெல்லாம் நம்ம இங்கே கட்டினா ஏன் அங்கே கட்டாகுது? ஹலோ, இங்கே கட்டினா ஏன் அங்கே கட்டப்படுது? இங்கே கட்ட அழுத்தா ஏன் அங்கே கட்ட அழுக்கப்படுது? இந்த பூமியை ஹெவன்லாம் மாற்றுறதுக்கு நீங்கள் இங்கே என்னத்தை கட்டுறீங்களோ அங்கே கட்டும், இங்கே என்னத்தை கட்ட அவுக்குறீங்களோ அங்கே கட்ட அவுக்கப்படும். அப்போ இங்கே நீங்கள் பேசுகிறீங்க என் வீடு பரலோகமாக மாறணும் அப்படின்னு கட்ட அவுழ்த்திங்கன்னா அந்த மண்டலங்கள்லேருந்து உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளும், வர வேண்டிய ஜீவனும், வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து சேரும். உங்கள் வீடு பரலோகமாக மாறும், உங்கள் வாழ்க்கை பரலோகமாக மாறும். ஏன்னா யார் உங்களுக்குள்ளே தங்கியிருக்கிறது? திரியேக குடும்பம். திரியேக குடும்பம் ஆவியாக இருக்காங்க. ஹலோ, திரியேக குடும்பம் ஆவியாக இருக்கிறாங்க. அப்பா ஸ்தானத்தில் தான் இருக்கார், குமாரன் ஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு, பரிசுத்தாவி ஆவியின் ஸ்தானத்தில் தான் இருக்காங்க. அதனால் இதில் கன்ஃபியூஷனே வேணாம். ஏன்னா பிதாவானவர் ஆவியாக இருக்கிறாரா இல்லையா? பிதாவானவர் ஆவியா இல்லையா? பிதாவானவர் ஆவியா இல்லையா? தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆகியார் அவரை தொழுது கொள்பவர்கள் யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அது பரிசுத்தாவை பற்றியா பேசப்பட்டுச்சு? பரிசுத்தாவை பற்றியா பேசப்பட்டுச்சு? இல்லைங்க, பரிசுத்தாவினும் ஊற்றப்படலைங்க. ஹலோ, பரிசுத்தாவி நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும்பொழுது உங்களுக்குள்ளே வந்து ரெசிடென்ட் பண்ணுறாங்க, வந்து தங்குறாங்க. அவங்க தங்குறாங்க, பிதா குமார பரிசுத்தாவி தங்குறாங்க. ஓகே, அப்போ நீங்கள் அந்நிய பாஷை அந்த அபிஷேகத்தை பெறும்பொழுது தான் அந்நிய பாஷை அடையாளமாக கொடுக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்
கிடைக்கிது. ஓ, ஐ ஹவ் ரிசீவ் த ஸ்பிரிட், நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். அதுக்கு முன்னாடி யாரை பெற்றுக்கொண்டீங்க? இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டீங்க. அதுக்கு முன்னாடி யாரை பெற்றுங்க? பிதாவை பெற்றுக்கொண்டீங்க. எப்படி? பிதா கொடுத்த பரிசை பெற்றுக்கொண்டனால நீங்கள் பிதாவை பெற்றுக்கொண்டீங்க. கொடுக்கிறவரை பெற்றுக்கொண்ட பிறகு பரிசையும் பெற்றுக்கொண்டீங்க. ஹலோ, யூ cannot receive a gift from a stranger. You will have some kind of rightfulness to receive a gift from somebody. So when Father gives the gift, Jesus, you receive the Father first. Then you receive the gift. ஆமாதானே? நான் எஸ்தரை தெரியாமல் எஸ்தர்கிட்டேருந்து நான் ஒரு பரிசு எடுக்க முடியாது. அந்த அவங்கள முதல் நான் அக்செப்ட் பண்ணனால தான் பரிசை நான் அக்செப்ட் பண்ணேன். அப்போ பிதா பரிசை கொடுத்தாரு. அப்போ நான் அவர் அக்செப்ட் பண்ணனால தான் அந்த பரிசை நான் எடுத்தேன். அப்போ பிதா நான் பிதாவை அக்செப்ட் பண்ணனால நான் அவரை தான் பெற்றுக்கொண்டேன். அப்புறம் பரிசை பெற்றுக்கொண்டேன். அப்போ அதோடு சேர்ந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன். அப்போ பரிசுத்தாவியோட தன்மை என்ன இருந்துச்சு? நம்ம ரட்சிக்கப்பட்ட நேரத்தில் ரெசிடென்ட் தங்கியிருந்தாங்க. அபிஷேகம் வரும்போது அதை பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி அதை ஆக்டிவேஷன், அதோட ஆக்டிவேஷனுக்கு அடையாளம் தான் அந்நிய பாஷை. அப்போ தான் நமக்கு தெரியுது நான் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுட்டேன். அந்நிய பாஷை தான் அதோடைய அடையாளம். புரியுதா? இது புரிஞ்சா இல்லையா நான் சொன்னது? அப்பாவை பெற்றுக்கொள்ளாமல் பரிசை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் சொன்னார், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான். ஆமாம் இல்லையா? என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான். ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஒன்றும் இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. அதான் சொல்ல, ஆவி உலகத்துக்குள்ளே நம்ம வர வர வசனம்லாம் தெளிவாகிடும். வசனத்துடைய விளக்கங்கள்லாம் நமக்கு தெளிவாகிடும். ஜீவனை முழுக்க முழுக்க வசனத்துலேருந்து பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஜீவனாகி கொண்டே இருக்கும்பொழுது உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாமே ஜீவனாக மாறும். சிம்பிள், எஃபர்ட்லெஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், லிட்டில் பிட் ஆஃப் எஃபர்ட். கொஞ்சம் சிலது நம்ம போட வேண்டிய எஃபர்ட் இருக்குது, முழுக்க முழுக்க அவங்களோட வேலை தான். ஏன்னா ஆவி உலகத்துக்குள்ளே நம்மளை நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் தான். புரிஞ்சா? எழுந்திருப்போம். Shantara Boriante Kuryandara Lama Shikarana Mayantara Labalaba. Oh, hallelujah. Rikabara Shantara Laboriante. Oh, hallelujah. Rina Nama Shadadadadadada. Oh, hallelujah. Rabakabariande Ridiandara Labarianda. Oh, hallelujah. ஷிகாமாமாமா இறங்கி வரணும்னு சொல்லி அன்றைக்கி பரிசுத்தாவி கொடுக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இறங்கி தான் வந்தார். ஆனால் இப்போ நமக்குள்ளே எழும்பி வருவார். அல்லேலூயா. இப்போ நமக்குள்ளே எழும்பி வருவார். அல்லேலூயா. ஐயா, அவர் எழும்பி கொண்டு, அதனால தான் வேதம் சொல்லுது, தேவன் எழும்பும்போது அவருடைய சத்துருக்கள் சதரிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதனால் யூ கீப் ஸ்பீக்கிங் இன் டங், கீப் ரிஜாய்சிங் இன் த லார்ட், கீப் யுவர் செல்ஃப் ஆக்டிவ், okay, in the spirit, okay, in the spirit, so you will grow stronger and stronger. Hallelujah. Okay, hallelujah, hallelujah, hallelujah. பிதாவின் அருமையான வேலைக்காக நன்றி. Hallelujah. Oh, hallelujah. Shabakarana mayantara labariante. Oh, hallelujah. அந்த பல்லவியை பாடிட்டு நம்ம அக்கினியால் இறங்கிடுமே அந்த பல்லவியை மட்டும் பாடிட்டு நம்ம ஜெபத்தில் கடப்போமாக. அக்கினியால் இறங்கிடுமே, அக்கினினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே,
பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. இரு கரங்களை தலைக்கு மேலே உயர்த்தி அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் அக்னி நாவாக அமர்ந்திடுமே. The Holy Spirit is moving in the midst of us. பரிசுத்த ஆவி நம்ம மத்தியில் அப்படியே உலாவி கொண்டு இருக்கிறாங்க, உலாவி கொண்டு இருக்கிறாரு, உலாவி கொண்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. ஷபலா தா 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 ரீனா நா 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 ஷிதா தா நா 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 ஏ ரிபா மா 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 மரியாந்தே ஷிதா நா 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 ரியாந்தே ஷிதா நா 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 ஓரியாந்தே ரியாந்தே விசேடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, ரியாந்தாரமா ஷனனா இரணயே ஷனரியாந்தோ கெமிரியாந்தோ பாய்ந்திடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, எங்கள் கண்ணீரெல்லாம் துடைத்திடுமே, எங்கள் கஷ்டங்கள்லாம் நீங்கட்டுமே, எங்கள் தோல்வியெல்லாம் வெற்றியாக மாறட்டுமே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஜீவனாக மாறணுமே. அல்லேலூயா. ஓரியாந்தலா மரியாந்தே ரிரியாந்தலா பல 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 மரியாந்தே ஜீவன் உண்டாவதாக. ஹல்லேலூயா. செத்தவைகள் எல்லாம் மீண்டும் உயிர்க்கப்படுவதாக. ஹல்லேலூயா. Restoration take place in the name of Jesus. Transformation, hallelujah, begin to be activated, hallelujah, in Jesus' name, hallelujah. Yes. மறுரூப நிலை உண்டாவதாக, மறுரூப நிலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. எங்களை முற்றிலுமாக எங்கள் கருத்தில் கொடுக்குறோம் அப்பா. ஆவி உலகத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள நீங்கள் ஸ்தாபித்த இந்த ஆவி ராஜ்யத்தை நாங்கள் பங்கு பெறும்படிக்கு அதில் பழகி கொள்ளும்படிக்கு தொடர்ந்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, எங்களை வழி நடத்துங்க.
மாம்சமும் இரத்தத்துக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ண அதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது நாங்கள் முழுமையாக ஆவி உலகத்துக்குள்ள ஆண்டவரே பங்கு பெறுவோம். ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. எஸ், திஸ் transition only can be done by you. இந்த பரிமாற்றங்கள் உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆகையால் எங்களை உங்கள் கரத்தில் முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுக்கு பலத்த கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர்.